Hi, welcome back to Mathematics. இன்னைக்கு நம்ம grade 10 exercise 3.1ல third sum தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 2 sums பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் 2 problems complete பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க சரியா. ஸோ இப்போ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா comparing the ratios a1 by a2, b1 by b2 and c1 by c2, find out whether the following pair of linear equations are consistent or inconsistent. சரியா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அதே சம் மாதிரியே தான் இதுவும். ஸோ அதில் நம்ம என்ன பார்த்துருப்போம், லைன்ஸ் வந்துட்டு இன்டர்செக்டிங்காக கோயின்சிடெண்ட்டாக பேரல்லாம் சொல்லிட்டு இதே மாதிரி a1 a2 b1 b2 வச்சு பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும். இங்கே வந்துட்டு கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டன்ட்னா ஒன்றும் இல்லை, எதுக்கெலாம் சொல்யூஷன் இருக்கோ அதெல்லாம் கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் இல்லாது வந்து இன்கன்சிஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்களேன், பேரலல் லைன்ஸ்க்கு மட்டும்தான் என்னால் நோ சொல்யூஷன், அப்போ இது வந்துட்டு இன்கன்சிஸ்டன்ட். இதில் கோயின்சிடென்ட் லைனுக்கு வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், இது வந்து கன்சிஸ்டன்ட், இதுவும் கன்சிஸ்டன்ட். ஏன்னா இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல, எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு என்னது கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் மட்டும் இன்கன்சிஸ்டன்ட். சரியா, அதாவது பேரலல் லைன் வந்துச்சுன்னா மட்டும் கன்சிஸ்டன்ட். பேரலல் லைன் நம்ம எப்படி ஃபைன் பண்ணோம், a1 by a2 is equal to b1 by b2வாக இருக்கும். ஆனால் அது வந்து நாட் ஈக்குவல் டு c1 by c2வாக இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது வந்துட்டு என்னது பேரலல் லைன்ஸாக இருக்கும். அப்படி பேரலல் லைன்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷனே இருக்காது, நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் எதுக்கெலாம் வருதோ அதெல்லாம் இன்கன்சிஸ்டன்ட், மித்தெல்லாம் கன்சிஸ்டன்ட். சரியா. ஸோ இப்போ சமக்கு போயிடலாமா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3x plus 2y is equal to 5, 2x minus 3y is equal to 7. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இதுலேருந்து a1 a2 b1 b2 c1 c2ஓட வேல்யூ எடுத்துடலாம். a1 is equal to என்னது 3, b1 equal to 2, c1 equal to 5. நெக்ஸ்ட் a2 ஈக்குவல் டு சைனோடு தான் எடுக்கணும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, b2 இஸ் ஈக்குவல் டு -3, c2 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ வந்துட்டு எந்த ரேஷியோவில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்னு சொல்லிடலாம். சரியா. ஃபஸ்ட்டு a1 by a2 இஸ் ஈக்குவல் டு b1 by b2 போட்டு பார்க்கலாம். ஸோ a1 வந்து 3, b1 a2 வந்துட்டு 2 minus 2 by 3. ஸோ இது வந்துட்டு என்னது a1 by a2 is not equal to b1 by b2 ஆகிட்டு. ஸோ அப்போ இப்படி இருந்துச்சுன்னா என்னது, அது a1 by a2 is not equal to b1 by b2. அப்போனா இது வந்துட்டு என்னவாக இருக்கும், இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும். இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருந்துச்சுன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்னது எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் இல்லாட்டி யூனிக் சொல்யூஷன் இருக்கும். எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன். ஸோ எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ அப்போ தான் பார்த்தோம், சொல்யூஷன் இருந்தாலே அது வந்துட்டு என்னது கன்சிஸ்டன்ட். ஸோ ஆன்சர் கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் தி pair of linear equations is consistent. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் தான், ரொம்ப ஈஸி தான். ஸோ அதே மாதிரியே தான், செகண்ட் கொஸ்டின் மாதிரியே தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாமா. சப்டிவிஷன் 2 பாருங்கள். 2x minus 3y is equal to 8, 4x minus 6y is equal to 9. இதுவும் a1 a2 a3 வேல்யூ எடுத்துருங்க. a1 is equal b1 is equal to -3, c1 is equal to 8. next a2 is equal to 4, b2 is equal to -6, c2 is equal to 9. ஸோ செக் பண்ணிடலாமா. a1 by a2 is equal to b1 by b2 போட்டு பாருங்கள். a1 வந்து 2 by 4 is equal to -3 by -6. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணினீங்கன்னா 1 2 2 2 2 4, 1 3 2 3 6 ரெண்டுமே வந்துட்டு
மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஈக்குவலாக இருக்குது. 1/2 இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ என்ன பண்ணணும், தேர்ட் பார்க்கணும், C1/C2. ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு C1/C2 பார்த்திங்கன்னா 8/9 வருது. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்போ இது வந்துட்டு எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ therefore A1/A2 is equal to B1/B2, that is not equal to C1/C2. இப்படி இருந்துச்சுன்னா அது என்னது, parallel lines. அப்படி தானே, parallel linesனால் என்னது, சொல்யூஷன்ஸ் இருக்காது. நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் என்னது, inconsistent. Therefore the given pair of linear equations are inconsistent. The answer inconsistent, the answer. சரியா? So next subdivision போலாம். Next third subdivision பாருங்க. 3/2x plus 5/3y is equal to 7. 9x minus 10y is equal to 14. ஸோ இதை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. எல்சிஎம் எடுத்து லீனியர் ஈக்குவேஷன் நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 3/2x plus 5/3y is equal to 7 அப்படி தானே. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்னது, 6 தான் எல்சிஎம். அப்போ என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரும் நியூமரேட்டர்லேயே இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே என்ன பண்ணுவீங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போது 9x/6 plus 10y/6 is equal to 7 இருக்கும். அப்படி தானே. ஸோ 6 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும், 9x plus 10y is equal to 42. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கு 9x plus 10y is equal to 42. ஸோ இது வந்துட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிட்டு. நெக்ஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன் 9x minus 10y is equal to 14 தான் இருக்குது. இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ A1 A2 வேல்யூஸ்லாம் எடுங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து A1 is equal to 9, B1 is equal to 10, C1 is equal to 42. A2 is equal to 9, B2 is equal to minus 10, C2 is equal to 14. ஸோ செக் பண்ணிடலாமா. A1/A2 is equal to B1/B2. ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். 9/9 is equal to மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் கீழே தான் நான் மேலே எடுத்துட்டேன். இப்போ இது என்ன கேன்சல் பண்ணிங்கன்னா 1 -1 இருக்கும். அப்படி தான், 1 -1 ஈக்குவலாக இல்லை. 1 is not equal to -1. ஸோ A1/A2 is not equal to B1/B2. ஸோ நாட் ஈக்குவல்னால் என்ன வரும், அது A1/A2 is not equal to B1/B2. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட்லி 1 பாயிண்ட், அதாவது இன்டர்செக்டிங் லைன்ஸ். அப்படி தானே, இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி only one solution. ஸோ எக்ஸாக்ட்லி only one solution இருக்குது. அப்போ இது வந்துட்டு என்னது, கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்ட் ஆன்சர். ஸோ டேப்லெட் காலம் மட்டும் ஃபஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. அது படித்தாலே இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.